வணக்கம் நண்பர்களே. ரோஹிணியோட அம்மா வாடகைக்கு இருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து மனோஜுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இதனால் ரோஹிணிக்கு வந்து புதுசாக ப்ராப்ளம் ஒன்று வரப்போகுது. ரோஹிணி இப்போ கண்டினியூஸாக ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. ரோஹிணிக்கு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அரேபியன் சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரோஹிணிக்கு பிரச்சனை பண்ணுற விதமாக இன்றைக்கி ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து முத்து என்ன பண்ணுறான்னா மீனாக்கு கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவா அப்படின்னு பெர்மிஷன் வந்து கேட்பாரு. அதுக்கு மீனா வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முத்து வந்து கால் கட் பண்ணனதும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மீனா வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் அதை செல்வம் வந்து கண்டுபிடிச்சிருவான். அவன் அப்படி தான் சொல்லுவா, குடிச்சிட்டு போகலாம் வாடா என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அங்கே மீனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லையே உன் புருஷன் வந்து உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறது சந்தோஷமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே இப்படி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்து பெர்மிஷன் கேட்டுட்டும் குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ளே விட்டுறாத அப்படின்னு ஏற்றி விடுறாங்க. அங்கே வீட்டில் ரோஹிணி வந்து பாத்ரூமில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அது வந்து மனோஜ் வந்து அட்டன் பண்ணுறான். அந்த காலில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்து பேசுகிறாரு. நீங்கள் இன்னும் ரெண்ட் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட மனோஜுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எந்த ஹவுஸ் ஓனர் அப்படின்னு மனோஜ் கேட்டதும் ரோஹிணியோட அம்மா வாடகைக்கு இருக்கிற ஹவுஸ் ஓனர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மனோஜுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது இதை கேட்ட உடனே. அப்போ ரோஹிணி வந்ததும் ஃபோனை வாங்கி ரெண்டை போட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அப்போ மனோஜ் என்ன கேட்குறான்னா, யார் வீட்டுக்கு ரெண்டு அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ ரோஹிணி வந்து செம்மையாக ஒரு ஆன்சர் ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்காக வேண்டியதான் நான் வாடகை கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய ரகசியம் இருக்கும் போலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வந்து போயிடுறான். அங்கே என்னடானா முத்து வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். மீனா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் முத்து வந்து குடிச்சிட்டு வரான். மீனோட ஃப்ரெண்டு ஏற்றி விட்ட மாதிரி மீனா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லை மீனை வந்து சாஃப்டாக டீல் பண்ணுவாங்களா, என்னதான் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா முத்து வந்து கோவப்பட்டு வந்து திட்டுறாங்க. முத்து வந்து நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துவோட ஃப்ரெண்டை வந்து திட்டினதும் முத்து கோவப்பட்டு நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எதுவுமே பேசாத, சாரி சொல்லு அப்படின்னு முத்து சொல்கிறான். அதுக்கு மீனா வந்து முடியாதுன்னு சொன்னோடனே பாயை எடுத்துட்டு முத்து வந்து மாடிக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் வந்து சண்டை வருது. நான் என்ன சொன்னாலுமே நீ இப்போ வர எனக்கு மரியாதை கொடுக்குறதே இல்லை அப்படின்னு வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க. அத்தனை தடவை கால் பண்ணியும் நீ அட்டன் பண்ணல அப்படின்னு வந்து ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் பிஸியில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் ஸ்ருதியும் வந்து கோவப்பட்டனால ரவியும் அங்கேருந்து கிளம்பி மாடிக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் மனோஜும் மாடிக்கு வரான். அங்கே வந்து 3 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. 3 பேரும் வேறு வேறு ப்ராப்ளமில் தேவையில்லாமல் வைஃப் கிட்ட சண்டை போட்டு 3 பேருமே மாடிக்கு வந்திருக்காங்க. எப்போ தான் வைஃப் சொல்கிறது கேட்க போகிறாங்களோ அப்படின்றது தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரேபியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.